ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மல்யுத்த வீரர், பொறுமையா இருந்தாங்க. ஒரு மல்யுத்த வீரர் எப்படி பொறுமையா இருக்கும்? ஒரு மல்யுத்த வீரர் அவ்வளவு பெரிய வீரர். அப்போ ரசூலுல்லாஹ் எதை கத்து கொடுக்குறாங்க? குறிப்பா அந்த உஹதுடைய யுத்த களத்தை நீங்க சம்பவத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அந்த உஹதுடைய யுத்த களம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹுக்கு அடிபட்டுருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டுருச்சு, பலத்த காயமாகுது. ஆனாலும் தன்னோட இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து சோர்ந்து ஓய்ந்து இருந்துடக்கூடாது, அவங்க என்ன செய்யணும், நல்ல முறையில போர் செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலியையும் சகிச்சு கொண்டு ஒருத்தர்கிட்ட நீங்க போராடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ற அந்த வே ஆஃப் அந்த டீச்சிங் இருக்குது பாருங்க. இந்த இடம் தான் நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. ஏன் ஒரு தலைவர் இந்த அளவுக்கு தன்னை மூண்டணும் அப்படின்னா, அவங்க பிசிக்கலியாவும் மென்டலியாவும் சில விஷயங்கள்ல பலமாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இளைஞர்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க தெரியுதா? எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சாதாரணமான ரீல்ஸ் நீங்க சோசியல் மீடியால பயன்படுத்தக்கூடிய அந்த சாதாரணமான ரீல்ஸ் எதை நோக்கி கொண்டு போகுது அப்படின்னா, நீங்க ஒரு